இரவோடு இரவாக திடீர் தாக்குதல், மொத்தமாக முடங்கிய ஈரான். மீண்டும் தீவிரமடையும் வளைகுடா பதற்றம். மத்திய கிழக்கு ஆசியாவில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்திருக்கு. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே கையெழுத்தான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் புரிந்திருக்கக்கூடிய நிலையில இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ மோதல்கள் 5வது நாளாக தீவிரமடைந்திருக்கு. ஈரானின் ராணுவ திறனை முடக்கக்கூடிய நோக்கில் அந்நாட்டின் முக்கிய உள்கட்டமைப்பு, விமான நிலையங்கள் மற்றும் பாலங்களை குறிவைத்து இரவோடு இரவாக அமெரிக்கா நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்ல அப்பாவி மக்களும் உயிரிழந்திருக்காங்க. இது பற்றிய பின்னணி தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கடந்த பிப்ரவரி மாதம் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல அந்நாட்டின் உச்சபட்ச தலைவர் மற்றும் முக்கிய அரசு துறை அதிகாரிகள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து சர்வதேச நாடுகளின் கடுமையான அழுத்தத்தினால அமெரிக்காவும் ஈரானும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிச்சாங்க. இருப்பினும் அலி கமேனியோட மரணத்திற்கு பழிவாங்குவோம் என்ற ஈரானோட சபதமும், வளைகுடா நாடுகளில் இருந்த அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் மீது ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதலும் மீண்டும் போரை தூண்டின. இதற்கு பதிலடியாக பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்கள் தகர்க்கப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைகள் முற்றிலுமாக தோல்வியில் முடிந்தன. கடந்த 5 நாட்களாக அமெரிக்க படைகள் ஈரானின் ராணுவ மற்றும் போக்குவரத்து உள்கட்டமைப்புகளை வலுவிழக்க செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஈரானின் விமான நிலையம் மட்டுமில்ல, பண்டார் கமீர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோகுரெஸ்தான் கிராமம் மற்றும் ஷோர் ஆற்றின் அருகே அமைந்திருக்கக்கூடிய 2 முக்கிய பாலங்கள் மீதும் அமெரிக்க போர் விமானங்கள் குண்டுகளை வீசி தாக்கியுள்ளன. இதனால அந்த பகுதியில முழுமையான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. சர்வதேச கடல் பகுதியில் செல்லக்கூடிய வணிக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை தடுக்கக்கூடிய வகையிலும் கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்திருக்கு. மேலும் தென்கிழக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய ஈரான் ஷஹர் விமான நிலையம் அருகே சக்தி வாய்ந்த வெடிப்பு சத்தங்களும் கேட்கப்பட்டது. அமெரிக்க ஏவுகணை ஒன்று விமான நிலைய வளாகத்தை தாக்கியதாக கூறப்படுது. முக்கிய துறைமுக நகரமாக இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் பகுதியில் உள்ள ரயில்வே நிலையமும் தாக்குதலுக்கு உள்ளானதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலில் இதுவரை 2 பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 4 பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஈரானிய அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்கு. பாலங்கள் தகர்க்கப்பட்டதால பந்தர் அப்பாஸ், காமீர் மற்றும் லார் நகரங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தொடர்புகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த மோதல் வெறும் தற்காப்பு நடவடிக்கை மட்டும் கிடையாது, ஆழமான அரசியல் மற்றும் பொருளாதார பின்னணியை கொண்டது. பிரிக்ஸ் நாடுகளுடன் கைகோர்த்து அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஒரு கரன்சியை உருவாக்குவது, ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் நவீன ஆயுதங்களை தயாரிப்பது, யுரேனியம் செறிவூட்டலை அதிகரிப்பது மற்றும் அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய பிற அரபு நாடுகளை தூண்டிவிடுவது போன்ற ஈரானின் நடவடிக்கைகள் அமெரிக்காவிற்கு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல சர்வதேச கச்சா எண்ணெய் போக்குவரத்துல 20-30% நடக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அமெரிக்காவின் பொருளாதார நலன்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவாலாகவே பார்க்கப்படுது. சர்வதேச வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை என அமெரிக்க ராணுவம் வாதிட்டாலும் இது கச்சா எண்ணெய் விநியோகத்தை உலக அளவில் முடக்கியுள்ளது. தற்போதைய சூழல்ல ஈரானின் தரப்பிலிருந்து இன்னும் பெரிய அளவிலான பதில் தாக்குதல்கள் ஏதும் நடத்தப்படலை என்றாலும் குவைத் வான்வெளியில் 32 ட்ரோன்கள் கண்டறியப்பட்டதும், ஈராக் எர்பில் நகரில் நடந்த ட்ரோன் தாக்குதலும் போர் மீண்டும் விஸ்வரூபம் எடுப்பதற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுது. ஈரான் தன்னுடைய மின் நிலையங்கள் தாக்கப்படுவதற்கு பதிலடி கொடுப்போம் என எச்சரித்துள்ளதால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் ஏற்பட்டிருக்கு.
போர் நீண்ட காலம் நீடித்தால் சர்வதேச சந்தையில பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் வரலாறு காணாத அளவிற்கு உயரும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. அமெரிக்காவின் இந்த அதிரடி தாக்குதல்கள் மத்திய கிழக்கு நாடுகளின் பாதுகாப்பை மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தையே ஒரு கேள்விக்குறியாக மாற்றியுள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி தாக்குதல் ஈரானோட இராணுவ மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகளை சிதைத்து இருப்பதோடு மத்திய கிழக்கு ஆசியாவில் மீண்டும் ஒரு கொந்தளிப்பான சூழலை உருவாக்கியுள்ளது. இரு தரப்பிலும் போர் முரசு கொட்டப்பட்டு வரக்கூடிய நிலையில சர்வதேச நாடுகள் கவலை தெரிவிக்கிறாங்க. பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புவார்களா, அல்லது இந்த போர் உலக பொருளாதாரத்தையே உலுக்கும் பெரும் நெருக்கடியாக மாறுமா? பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புவார்களா, இல்ல இந்த போர் உலக பொருளாதாரத்தையே உலுக்கும் பெரும் நெருக்கடியாக மாறுமா? ஈரானின் பதில் தாக்குதல் எப்படி இருக்க போகிறது என்பதுதான் ஒட்டுமொத்த உலகின் தற்போதைய கேள்வி. எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல ஹார்முஸ் நீரிணையில் எழுந்திருக்கக்கூடிய இந்த போர் சூழல் இனி வரக்கூடிய நாட்கள்ல சர்வதேச அரசியலிலும் பெட்ரோல் விலைகளிலும் எத்தகைய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.